ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பிரின்சஸ் கட்டை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும். நான் வந்து இப்படி தான் கட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் போதும் இந்த மெத்தடில் தான் வந்து சொல்லித்தரேன். இதை வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு. நிறைய பேர் வந்து பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. பட் அதில் வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து தைக்கலான்றதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ளவுஸோட செஸ்ட் வந்து ரவுண்டு வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம 38 சைஸு. இந்த 38 சைஸ் வச்சு தான் இந்த பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லென்த் எடுத்துக்கணும். அது பிறகு ஒன்றா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைனிங் வந்து நல்லா அயன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அயனிங் கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பவுமே சரி, இந்த அயனிங்கு நீங்கள் அவங்க வந்து சுருக்கமாக கொடுத்தாலுமே நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிவிடுங்க. நம்மளோட டெய்லரிங் முறைப்படி நல்ல அயனிங் வந்து இருந்துச்சுனாக்கா அதோட லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அயன் பண்ணியிருக்கேன். அயன் பாக்ஸ் வந்து போட்டே வச்சுக்கலாம், போட்டு வச்சுக்கிறவங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வேக்ஸ் டிசியில் நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டோம், அதை வந்து கிளியர் பண்ணணுன்னா ஒரு அயனிங் கொடுத்தாக்கா கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா இது கார்னரு. இந்த கார்னர் எப்போவுமே வந்து இது நம்மளுக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறதுக்கான மெஷர்மெண்ட்டு. இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இப்போவே வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்படி எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ். இது பேர் வந்து செல்வெஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு இங்கே விட்டுட்டோம். இவங்களோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கினாலும் சரி, இல்லை பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கினாலும் ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நான் எடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தமாக டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15.5 வந்து அவங்களுக்கு டோட்டல் மெஷர்மெண்ட்டு. கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்றது தெரியறதுக்காக இந்த 1/2 இன்ச்சு நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்டோட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். செஸ்டோட ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 14.5. ஓகேங்களா? அந்த 14.5ல் நம்ம பாதி வந்து 7/2 7/114. ஓகேங்களா? இப்போ இதை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு போட் நெக் மாடலில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டீப்பாக வச்சுக்கலாம், ஒரு 9 இன்ச்சஸ்க்கு. ஃப்ரண்ட்டில் வந்து போட்டாக வந்து கன்வே பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம போட் நெக் வைக்கிறதுனால இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டீப்பு கிடைக்கிறதுக்காக 4 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இது பேக் டீப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் கூட நம்ம வந்து பெருசாக வந்து எடுக்கும் போது ரொம்ப பெரிய பாவாக வந்துடும். அதனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 3/4 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து ஷோல்டரு 3/4, இங்கே வந்து 3/4, இங்கே ஷோல்டர் வந்து 3.5. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கிராச் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த கிராச் கொடுத்துக்கோங்க. இந்த டவுனு இது வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் ப்ளவுஸு, காலர் ப்ளவுஸு, க்ளோஸ் நெக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து டவுன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்து 7.2. எப்படி அந்த 7.2னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரோடது நம்ம மேலேருந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா
செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 38 வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 6.2 வந்து வரும். அதில் 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னாக்கா 7.2 வந்து தான் இதோட ஆன்சரு. இப்போ நம்ம இந்த 7.2 எடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 38 டிவைடட் பை 4 டிவைட் பை 4 வந்து எப்படி எடுக்கலாம்னாக்கா, இதை வந்து மெஷர் பண்ணிக்கும் போது 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தாக்க 9.5 வந்து எடுக்கிறோம். அப்போ 9.5 வந்து நம்ம எடுத்துக்கலாம். 9.5 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, அப்போது 10. ஓகேங்களா, 10 ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலான வேணும். நெக்ஸ்ட் வந்து சீம் சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து சீம் சைடு வச்சுட்டேன். இப்போ ஹிப் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 34 வருது. 34 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 வந்து கிடைக்குது. 8. நெக்ஸ்ட் ஒரு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். அங்கேருந்து சைட் சீமுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து எவ்வளோ இருக்கும், இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு இங்கேயும் இருக்கணும். ஓகேங்களா, இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து நீங்கள் ஒரு லைன் பண்ணிடுங்க. லைன் பண்ணிவிட்டு இதை ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் பாதி ஓகேயா பாதி போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் அளவுகளை கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு டவுன் கொடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் இப்படி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ம் ஹோல் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டோம். ஹார்ம் ஹோல் வந்து செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும். பட் நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு வரும்ல, அங்கேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணும்போது கரெக்டாக 9 இன்ச்சஸ்க்கு நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா, இது பேக் வந்து நம்ம ஒரு பானைக்கு எடுத்திருக்கோம். இந்த பானைக்கு இப்படி வந்து மார்க் பண்ணிடலாம். நல்ல ஒரு டீப்பாக பானைக்கு ஸ்கொயர் நெக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் நெக்கை வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேக்கோட டாட்டு சென்டராக எடுத்து இந்த இன்ச் டேப் எப்படி மடிச்சிங்கன்னா பேக் டாட் கிடச்சிடும். இங்கேருந்து வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 4 இன்ச்சை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க இப்படி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வந்து நீங்கள் கிராஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு டாட்டோட மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லைன் போட்டுவிடுங்க. ஓகே, இப்படி கிராஸ் போட்டுட்டிங்கன்னாக்கா இது வந்து பிடிக்கும் போது இது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும், தொங்காது ஒரு மாதிரி. அதனால் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். 1 கட் கொடுங்க கரெக்டாக, விட்டு கட் பண்ணாதீங்க. எப்படி ஓகேங்களா, நான் வந்து இன்னும் பேக் வந்து கட் பண்ணலை, அப்படியே வந்து ஓகேங்களா இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி தான் வெட்டுறேன். இதையும் அப்படியே ஆர்ம் சர்க்கிளை அப்படியே வெட்டிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் வந்து சிசர் கட் கொடுத்துக்கணும். இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்பல்சரி இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துடுங்க. நம்மளுக்கு தைக்கும் போது ஈஸியாக வந்து கன்வே ஆகும். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குத்து ஊசியால் ஒரு ஹோல் போடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் சிசர் கட் கொடுத்துடணும். இது வந்து டாட்டடு. ஓகேங்களா, இப்போது நம்ம கரெக்டாக வந்து பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹூக்கு வைக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதா இருந்தாக்கா, நான் வந்து பேக்காகவே இருந்துட்டோம். அவங்க ஃப்ரண்ட் சைடு கேட்டதுனால பானைக்கு தான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட் சைடும்.
பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கமே எடுத்துக்கிறேன். ஹூக்குக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து தையல் வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கரை பகுதி இருக்குது, இந்த கரையை வந்து நம்ம விட்டுடலாம். இந்த கரை நம்மளுக்கு தேவையில்லை. அகெயின் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கொக்கி பட்டிக்காக. ஓகேவா? இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். எது எது மார்க், ஷோல்டர், ஹார்மர் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படி ஒட்டி அப்படி கொஞ்சமாக அப்படி கிராஸ் வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது நெக் பார்ட்டு. ஓகேவா? நெக் பார்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி கொஞ்சம் கரெக்டாக இப்படி கிராஸ் போட்டுக்கோங்க. இப்படி கிராஸ் இருக்கிற மாதிரி கிராஸ் போட்டுட்டிங்கன்னா இங்கே தையல். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாடியை வந்து எவ்வளோ வந்து வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளோடது 9.5 இங்கே வருது. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. யாருக்கானாலும் 1.25 இன்ச், ஏன்னா எல்லாமே வந்து அளவு கொடுத்துட்டு போகிறோம். அதனால இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்படி வந்து நீங்கள் மெஷர் பண்ணிடுங்க. இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி மெஷர் பண்ணிடுங்க. இந்த தேவையில்லாததை நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து மார்க் பண்ணிட்டோம். என்னன்னாக்கா இப்படி வச்சு கரெக்டா, ஓகேங்களா? இப்படி வச்சு நான் வந்து இப்படி கிராஸ் லைன் வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டா வந்து உங்களுக்கு இந்த மார்க்கிங்கு இப்படி கிராஸாக வர்றதுக்காக இப்படி வச்சிருக்கேன். நம்ம இப்படி கிராஸாக கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஷோல்டர் லைனு, ஆர்ம் லைனு எல்லாத்தையும் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு நெக் லைன் வந்து தெரியறதுக்காக. இப்போ நெக் லைன் வந்து நம்ம வந்து ஒரு 3.5 தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் நெக்கு 3.5 போதும், அதுவே போதும். நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து லோ வேண்டாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த 3.5 வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து அப்படியே ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, பட் அதனால அப்படியே வந்து ஸ்கொயர் வந்து வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கேன். பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நெக்கு. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இங்கே வந்து 9.5 + 1/2 வந்து பேக்கு வச்சோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். இந்த எல்லா லைனுக்கும் சீம் கொடுத்துட்டேன். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து சீம் லைன் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 4.5 எடுத்திருக்கேன். 4 இருந்தாலே ஓகே தான். பட் வந்து நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராஸ் வந்து வருதுன்றதுனால 4.5 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விடலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் அந்த 4.5 வந்து கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். பட் அதனால நான் 4 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது தேவை கிடையாது. ஓகேங்களா? இது தேவையில்லை. இப்போ இங்கிருந்து நம்ம இந்த 1/2 இன்ச் லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 9.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்கே 9 அப்பெக்ஸ் பாயிண்ட். எபெக்ஸ் வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு ஹைட் எடுத்துருக்குறோம், அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இதோட லென்த், பேக் லென்த் எவ்வளோ எடுத்துருக்கோம்னாக்கா 15.5 எடுத்திருக்கோம். நம்ம அங்கேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கணும். அப்போ 15.5ன்னா 16.5 இந்த லைனில் தான் எடுத்திருக்கோம். இங்கே வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி கிராஸ் லைன் போட்டாச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கட்டிங் போர்ஷன் வரும். அதனால அங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இதை ஜஸ்ட் வந்து நம்ம லைன் பண்ணிடலாங்க. இப்படி ஓகே, இப்படி லைன் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த 11.5 வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே சரிங்களா? இது வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்.
இது இங்கிருந்து வந்து 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ உங்களுக்கு வந்து இங்கே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் வந்து 1 இன்ச்சு கொடுக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்படி லைன் பண்ணிட்டேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த லைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த அளவை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இது வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, இங்கே 4 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம இதோட சேர்த்தாக்கா 4.5 இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்காக. இப்போ இந்த 4 இன்ச்சு 4 வந்து வந்துச்சு இல்லையா, இந்த 4 வந்து அவுட்டர் விட்டுருங்க. இங்கே எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது 40. அவங்களோட 100 பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40. 40 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும் தையலுக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இங்கே ஒரு 1/2. ஓகேங்களா? தையலுக்காக இது வந்து தைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இங்கே தையலுக்காக இங்கே தைக்கிறதுக்காக இங்கே. ஓகேங்களா? இந்த அளவு இங்கே எடுத்துட்டோம். நம்மளோட இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்டு 34 4ஆல் டிவைட் வந்து அப்படி திருப்பிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே எடுக்கிறது வந்து அப்படியே தூக்கி இங்கே ஒரு ஜஸ்ட் வந்து அந்த ஒரே ஒரு லைன் தான். ஓகேங்களா? இந்த லைனை வந்து கரெக்டாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இங்கே வந்து நம்ம மார்க் கொடுத்தோம் இல்லையா, கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு லைனு. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் லைனுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும். எக்ஸஸாக வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 4.75 இருக்குது. நெக்ஸ்ட் அகெயின் இங்கேயும் வந்து அந்த 4.75 வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இப்படி நகர்த்தக்கூடாது. அந்த இன்ச் டேப்பை கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 4.75. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும். ஓகேங்களா? இந்த 4.75 இங்கே கரெக்டாக வந்துச்சு. இந்த லைனுக்கு நான் வந்து இப்படி லைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தையலுக்கும் நம்மளுக்கு இடம் கிடைச்சிது. இங்கே வந்து எக்ஸஸாகவும் நம்மளுக்கு மார்க்கிங்க கிடைச்சிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலர் வந்து டாட் போடுவாங்க, இங்கேயும் டாட் போடலாம். நம்மளுக்கு வேணும்னாக்கா டாட் போடலாம். இல்லை இதுவே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியும் வந்து ஒரு லைன் பண்ணலாம். பண்ணும்போது இந்த லூஸ் வந்து இங்கே டைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு புரியலைன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து வேறு எப்படி போடலாம், உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாழம் சொல்லுவோம் இல்லையா, அது பாருங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் போடுறேன்னுட்டு. ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து கொடுக்குறீங்க இல்லையா, நான் இங்கேருந்து கொடுக்குறேன். இதுதான் ஜஸ்ட்டு இங்கே. ஓகே? இந்த கிராச் ஒண்டி போதும், இங்கே கொடுக்கணுன்ட்டு நம்மளுக்கு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே 1 கட். ஓகேங்களா? இந்த 1 கட்டை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக ஃபாலோ ஆயிடும். ½ இன்ச்சு கீழே விட்டுட்டேன். இங்கேருந்து வந்து 11.5 அவங்களோட அளவு, அதுலேருந்து ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் தையலுக்கு. இது வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து 38 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். கிடைக்கிற ஆன்சரை இங்கே போட்டுக்கோங்க. இங்கே 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அளவு வந்து கரெக்டாக கிடச்சிடும். இதை வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு சீம் சைடு 1.5 இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளாழம். இப்போ கட் பண்ணி
இங்கே வந்து பீஸ் கொடுத்துட்டு அப்புறமா வந்து இந்த உள்ளாழத்தை எடுத்துருங்க. பீஸ் கொடுக்குற இடத்துல உள்ளாழம் எடுக்காமல் இந்த சைடில் வந்து நீங்கள் உள்ளாழம் எடுத்துருங்க. இப்படி இப்போ எல்லாம் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.